ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே மாவு வச்சு 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து அரிசி ரெண்டையும் அளந்தெடுத்துடலாம். எந்த கப்பால் நம்ம உளுந்து அளந்தெடுக்கிறோமோ அதே கப்பாலே நம்ம அரிசியை அளந்தெடுக்கணும். நான் இங்கே 1 கப் அளவுக்கு உருட்டு உளுந்து, அதாவது தோல் எடுத்த முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நம்ம மாவு நல்ல கரெக்டான பக்குவத்துல வரணும்னா அதுல உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உளுந்து எப்பவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான உளுந்தா சேர்த்துக்கோங்க. உளுந்தெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாதீங்க. ரொம்ப பழசாச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம உளுந்து அரைக்கும் போது மாவே இருக்காது. அடுத்ததா அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உளுந்து மெஷர் பண்ண அதே கப்லயே தான் நான் அரிசி மெஷர் பண்ணிருக்கேன். இது கூட பாத்தீங்கன்னா அதே கப்லயே 1 கப் அளவுக்கு பச்சரிசி. பச்சரிசி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எல்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நீளமான பச்சரிசி பார்த்து எடுத்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி இருந்துன்னா அதுவே சேர்த்துக்கோங்க போதும். இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் உளுந்துக்கு 4 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, இதான் மெஷர்மெண்ட். அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். உளுந்த பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு 5 மணி நேரம் போல ஆயிடுச்சு. இப்ப நான் உளுந்த கிரைண்டர்ல சேர்த்தாச்சு. உளுந்து அரைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுதான் நம்ம அரைச்சு எடுக்கணும். உளுந்து அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். இப்ப உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம இந்த மாவை கொஞ்சமா சேர்த்து பாருங்க. மாவு பாத்தீங்கன்னா அப்படியே பந்து போல நல்ல மிதக்கும். இப்படி இருந்துச்சுனாலே இந்த மாவு நல்ல கரெக்டான பக்குவத்துல அரைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இனி இந்த மாவை ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். உளுந்த நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து அரைக்கிறதுனால கிரைண்டர் சூடாகவே ஆகாது. அதனால மாவு பாத்தீங்கன்னா சீக்கிரமா அரையவும் செய்யும், மாவுமே நல்லா பொங்கி வரும். அடுத்து நம்ம அரிசி அரைக்கும் போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைங்க. ஃபர்ஸ்டே நம்ம அரிசி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் கிரைண்டர் ஓடாது, அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடும். இப்ப அரிசி உளுந்து ரெண்டையும் ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா கலந்து விட்டுறலாம். கையால தாங்க கலக்கணும். கையால கலந்தாதான் மாவு நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வரும். இப்ப குளிர் டைம்னால நான் உப்பு மொத்தமா சேர்த்தே நான் கலந்து வச்சாச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன், நான் கிரைண்டர் அரைக்கும் போது லாஸ்டா மாவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்து இந்த கிரைண்டரை அப்படியே ஒரு ஓட்டிடுவேன். அந்த மாதிரி பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கிரைண்டர் ஓரளவு கிளீன் ஆயிடும். அந்த கிரைண்டர் கலவன தண்ணியை பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல ஊத்தி அப்படியே நான் மூடி வச்சிருவேன். அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கும், மாவெல்லாம் அடியில இருக்கும். இப்ப குளிர் டைம்னால மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது ஆகும். இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவு ஓபன் பண்ணி பார்ப்போம். மாவு அரைச்சு வச்சப்ப பாத்திரத்தோட பாதி அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க பாத்திரம் ஃபுல்லா வந்துடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. பாத்தீங்களா, மழை நேரத்துல மாவு புளிச்சு வர்றதுக்கு இந்த ஒரு டிப்பை நான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. நாம மோஸ்ட்லி மாவு அரைச்சு வைக்கும் போது கவுண்டர் டாப் மேலதான் வைப்போம். அது பாத்தீங்கன்னா நல்ல கிரானைட் நல்ல சில்லுன்னு இருக்கும். ஆனா அப்படி வைக்காம மாவு அரைச்சு வச்சிருக்க பாத்திரத்தை இந்த மாதிரியான உடன் சாப்பிங் போர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேல வைங்க. மாவு சீக்கிரமா புளிச்சு வந்துடும். மாவு கரெக்டான பக்குவத்துல நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மேலாப்புல மாவை அப்படி எடுக்காம மொத்தமா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊத்தலாம். இன்னொரு டிப் சொல்றேன், மாவு அரைக்கும் போது மாவை நல்லா நைஸா அரைச்சிட வேண்டாம். உளுந்த நல்லா அரைச்சிருங்க. ஆனா அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் நர அந்த ரவா பக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சு எடுக்கணும். அப்பதான் இட்லி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த ஒரே மாவு போதுங்க. நம்ம இந்த மாவுல ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இட்லி ஊத்தலாம். அடுத்த நாள் லைட்டா புளிக்க ஆரம்பிச்சதும் தோசை செய்யலாம். கொஞ்சமா புளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல கல் தோசை, குழி பணியாரம் எல்லாம் செய்யலாம். கிரைண்டர் கழுவி வச்சிருக்க அந்த தண்ணியுமே பாருங்க நல்லா தெளிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, இதுல மேல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நம்ம கீழே ஊத்திடலாம். பாத்திரத்தோட அடியில இருக்கக்கூடிய அந்த திக்கான அந்த மாவை மட்டும் நம்ம மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இனி நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் மாவு சேர்த்து நம்ம வேக வைக்கணும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். இட்லி தட்டுல எல்லாம் மாவு ஊத்தியாச்சு. இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். கொதிச்ச தண்ணினால சீக்கிரமாவே இட்லி வெந்து வந்துடும். இன்னொரு டிப் சொல்றேன் பாருங்க, நம்ம இட்லி மாவு ஊத்தும் போது ஒவ்வொரு தவியா எடுத்து ஊத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுட்டு நீங்க ஊத்துனீங்கன்னா மாவும் கீழே சிந்தாது. ட்ரை பண்ணி பாருங்க, இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 நிமிஷம் தாங்க இட்லி சூப்பரா வந்துருச்சு. பாருங்க நல்ல பந்து போல இட்லி சூப்பரா வந்திருக்கு. விரல்ல கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், கையில ஒட்டாட்டி இட்லி வந்துருச்சுன்னு அர்த்தம். இனி இந்த இட்லி தட்டுல இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த இட்லி தட்டுல இருந்து இட்லியை எடுக்கணும். அப்பதான் இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா இளவி வரும். இந்த டிப்ஸ் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன். இட்லி தட்டை எடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டை வைங்க. இந்த மாதிரி பண்றதுனால இட்லி தட்டோட அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சூடு சீக்கிரமா ஆறிடும். இட்லி தட்டோட மேல் பக்கத்திலயுமே கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுங்க. இட்லி சூப்பரா இளவி வரும்.
இட்லி தட்டுல இருந்து இட்லி எடுக்கும் போது ஸ்பூனை லைட்டா தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்க. இட்லி சூப்பரா இளவி. நான் ஒரு கையில போன் வச்சுட்டு ஒரு கையால தான் எடுக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு ஸ்லோவா எடுக்கிற மாதிரி தெரியுது. இது சூப்பரா இளவி வருங்க. இட்லி கொஞ்சம் கூட தட்டுல ஒட்டாது. இட்லி செம சாஃப்டா வந்திருக்குங்க. இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கும் போதே தெரியும், நல்ல பூ போல இருக்குங்க. இந்த இட்லியை நீங்க மார்னிங் செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டா கூட செம சாஃப்டா இருக்குங்க. இன்னொரு டிப் சொல்றேன் பாருங்க. நம்ம டிராவல போலாம் இட்லி எடுத்துட்டு போகும்போது நம்ம மார்னிங் எடுத்துட்டு போற இட்லி ஈவினிங் வரைக்குமே சாஃப்டா இருக்கணும்னா இட்லி மாவுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இட்லி வேக வச்சு எடுத்து பாருங்க. இட்லி செம சாஃப்டா இருக்குங்க. இதே மாவுலயே நான் தோசை ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கல்லு சூடு அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவை மட்டும் தோசை மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசை ஊத்தலாம். தோசைக்கல்ல எண்ணெய் அதிகமா இருந்துச்சுனாலும் தோசை ஸ்ப்ரெட் பண்ண வராது. மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி எண்ணெய் அதிகமா இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க. மாவு சூப்பரா ஸ்ப்ரெட் பண்ண வரும். தேவைப்பட்டா எண்ணெயோ நெய்யோ ஊத்திக்கோங்க. இது பாருங்க, தோசை வேக ஆரம்பிச்சதும் ஒரு சைட்ல இருந்து அதுவாவே இளவி வருது பாத்தீங்களா. நாம பச்சரிசியும் சேர்த்திருக்கிறதுனால இந்த மாவுக்கு தோசை கொஞ்சம் கூட கல்ல ஒட்டாதுங்க. சூப்பரா இளவி வரும். ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா நெய் ஊத்தி நம்ம தோசை ஊத்தணும்னா இன்னுமே தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இன்னொரு தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. கல் நல்ல சூடா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. லைட்டா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊத்தலாம். மாவை இப்போ நல்லா நைஸா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்ப தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, கையாலே திருப்பி போட்டலாம். தோசை திருப்பி எதுவுமே தேவையில்லை. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதே மாவுலயே நான் நெக்ஸ்ட் டே கல் தோசை ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் லைட்டா அப்ளை பண்ணிட்டு மாவை ஊத்துங்க. மாவை ஊத்திட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, கல் தோசை செம சாஃப்டா இருக்குங்க. இந்த கல் தோசைக்கு தொட்டு சாப்பிட கார சட்னி மட்டும் போதுங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்ததா குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து லைட்டா செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், டேஸ்டுக்காக தேங்காய் துண்டுகளை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நான் இங்க வதக்கும் போது பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்திருந்தேன். இதுக்கு பதில் நீங்க கேரட் துருவி சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இட்லி மாவுல சேர்த்திடலாம். இப்ப பணியார பேனை நம்ம ஹீட் பண்ணிடலாம். எல்லா குழியிலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊத்தி நம்ம வேக வைக்கலாம். எல்லா குழியிலையும் நம்ம மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா இதை நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இதுக்குன்னு தனியா மாவு அரைக்க வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இட்லி மாவுலயே சூப்பரா செஞ்சிடலாம். இது வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் செம டேஸ்டா இருக்கும். ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட டேஸ்டான காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதோட தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.